ஆண்டவர் சொன்னார் இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தினாலே தேவனுடைய நாமத்தை ஆராதனை செய்ய கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இறைமகனாக இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சன்னிதானத்துக்கு வந்த ஒவ்வொருவரையும் தேவன் அற்புதம் செய்து அதிசயமான பாதைகளே தேவன் நடத்துகிறவராக இருக்கிறார். விசுவாசத்தின் கண்ணோட்டத்தோடு தேவனை துதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை நமக்கு காண முடியும். நம்முடைய எதிர்பார்ப்பை தேவன் நிறைவேற்றும். நம்முடைய வாஞ்சைகளை தேவன் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சிம்பிளான ஒரு காரியம். இயேசுவை தேடும் பொழுது அற்புதம் நடக்கும். இறைவனை தேடும் பொழுது அதிசயம் கன்ஃபார்மாக நடக்கும். அல்லேலூயா. சோத்திரம். அது கன்ஃபார்மாக நான் நம்பணும், அதை விசுவாசிக்கணும். நம்முடைய வாழ்க்கையிலே அதை நன்மையாக கர்த்தர் மாற்றுவார். தீமைகளை நன்மையாக மாற்றுகிறது இயேசு என் அருகில் அவர் நின்று கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அல்லேலூயா. சோத்திரம். லாசரு மரித்து போன பொழுது ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அந்த கல்லறை அன்றைக்கு இயேசு கடந்து போனால் உங்களுடைய துக்கத்தை கண்ணீரில் கடலிலே மூழ்கி இருந்த தாயை பார்த்து ஆண்டவர் சொன்னால் உங்களுக்கும் சந்தோஷமாக மாறும் என்று சொன்னார். அல்லேலூயா. நம்முடைய துக்கத்தை இயேசு சந்தோஷமாக மாற்றுகிற தேவன். அல்லேலூயா. அதேமாதிரி தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எதற்கு கலங்காதபடி திகையாதபடி இயேசு மேலே நம்பிக்கை பெறுவது அந்த நம்பிக்கையின் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை இயேசு செய்ய முடியும். அல்லேலூயா. என்னோடு சொல்லி கண்களை மூடி நாங்கள் சொல்லிக்க போகிறோம். தேவனாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படிக்காக, நம்மளை பலப்படுத்தும்படிக்காக, நம்முடைய வாஞ்சைகளை தேவன் நிறைவேற்றும்படி கண்களை மூடி நாங்கள் சொல்லிக்க போகிறோம். சோதரிக்கிற ஆண்டவரே, எங்களை அளவுக்கு அதிகமாக நேசித்து எங்களை உங்கள் அன்போடு ஆண்டவரை இணைத்து எங்களை வழிநடத்துகிற நல்ல இயேசுவா, இந்த மகிமையான இந்த காலங்களிலே நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்காக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உண்மை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, சகவை போல, எஸ்தரை போல, லோத்தை போல, நெகேமியாவை போல, ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா. அப்சலோமை போல உடைய சமூகத்தை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம். ஒரு மகிமையை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிற தேவர்களே, கண்களை மூடி நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இயேசுவை உங்களுக்கு சந்தோஷமாக மாற வேண்டும் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆமென். ஆண்டவரே, கர்த்தர் உலகம் சந்தோஷப்படும், ஆனால் உன் துக்கத்தை இயேசு சந்தோஷமாக மாற்றுவார், அதை மகிமையாக மாற்றுவார் என்று சொன்னார். ஆமென். ஆண்டவரே, என் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறது, மகிமையாய் மாற்றுகிறது, தீமையை நன்மையாய் மாற்றுகிறது, அற்புதமாக மாற்றுகிறது, அதிசயமாக மாற்றுகிறது. என்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீமைகளை நன்மையாக மாற்றி என் துன்பங்களை இன்பமாக மாற்றுவே. தீமைகளை நன்மையாக மாற்றுவே, என் துன்பங்களை இன்பமாக மாற்றுவே. நன்றி இயேசுவே, நன்றி. எல்லா நன்மைக்கே நன்றி இயேசுவே, நன்றி சொல்லுங்க. நன்றி எல்லா நன்மைக்கே நன்றி. ஆமென். ஆண்டவரே, தீமைகளை நன்மையாக மாற்றுகிற தேவன், நீங்களோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம். வசனங்கள கைத்தாளத்தோடு, வேத வசனங்கள கைத்தாளத்தோடு உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படிக்காக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இந்த அருமையான நாளில் ஆண்டவரே
ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. தேவன் நல்லவர். அல்லேலூயா. அவர் நன்மையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் நாம் எக்காலம் ஓத வேண்டும், சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும், சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சத்தியத்தின் படி இந்த தேசத்தில் நம்ம வாழும் பொழுது ஆண்டவர் நமக்கென்று ஒரு மறுவாழ்வை தேவன் வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை செலுத்துங்க. இன்மைக்குரிய வாழ்க்கையை பார்த்து மனிதன் மறுமைக்குரிய வாழ்வை இழந்து போகிறான். தேவர்களே, நீங்கள் நானும் மறுமை குறித்து பார்க்கும் பொழுது இன்மைக்குரிய காரியங்களை இயேசு சந்திக்கிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை செலுத்துங்க. அல்லேலூயா. நம்முடைய துக்கத்தை இயேசு சந்தோஷமா மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அவருடைய மகிமைக்குள்ள நம்ம கடந்து வரும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறவராக, எங்களுடைய சரீரத்தில் ஒரு புதிய விடுதலையை காண முடியும். கடன் பிரச்சனைகள் விலகும், கைவிடப்பட்ட சூழ்நிலைகள் விலகும், தகுதி மாந்திரிகள் அழியும், பில்லிய சூரியங்கள் அழியும், செய்வன கட்டுகள் அழியும், விரோதமாய் செயல்படுகிற மந்திர சூரியங்களை இயேசு முறியடித்து போடுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் இறைவனை தேடாமல் ஆசீர்வாதத்தை பெற முடியாது. இயேசு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தேடி அநேக இறைமகனை தேடி வந்த பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையுள்ள இரத்தம் அநேக ஜனங்களை தொட்டது. தேவ பிள்ளைகளே, அநேக கிராமம் முழுவதும் இயேசு கடந்து போய் பல அற்புதத்தை இயேசு செய்ய முடிந்தது. இயேசுவை அண்டிக் கொண்டவர்கள் அநேக பாக்கியமான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை செலுத்துவேன். என்னோட சில பாடலை பாடி தெரிந்தாவதை நம்ம மகிமைப்படுத்த சொல்லுங்க. அல்லேலூயா. இக்காலம் ஓதிடுவோம், இறைவனை தகர்த்திடுவோம், கர்த்தரின் நாமம் உயர்த்திடுவோம், கல்வாரி கொடியிடுவோம். பாடலை பாடி தெரிந்தாவதை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிற ஜனங்கள் எக்காலம் ஓட வேண்டும், கைத்தால போடணும், இயேசுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது பிசாசுடைய ஒவ்வொரு கிரியிலும் தேவன் அழித்திருக்கிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டிக்கிறதுக்கு நன்றி செலுத்தி என்னோட சொல்லி கிரியோன்களை புறப்படுகிற எதிரிகளை குறைத்திடுங்கள். அல்லேலூயா. எதிரியை துரத்தக்கூடிய வல்லமையும் அபிநவமான பலனையும் தேவனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில எதிரிகள் வரலாம், உங்களுடைய வாழ்க்கையில துன்பங்கள் வரலாம், உங்களுடைய வாழ்க்கையில அநாசங்கள் மோசங்கள் வரலாம். எல்லாத்துக்கும் விடுதலை இயேசு தர வேண்டும் என்று சொன்னார். இயேசுடைய நல்ல நாமத்தை வைத்து நீங்க பீச் பண்ணும் பொழுது, இயேசுடைய நல்ல நாமத்தை வைத்து வாயில வச்சு இயேசுடைய நாமத்தை சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை இயேசு தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்து வீட்டுக்காரர் திறக்க மாட்டாயா? அல்லேலூயா. அல்லேலூயா. உடம்புல சகோதரனுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய முடியாது. சொல்ல போனால் அவர் பெற்ற தாய் தகப்பன் என்ன பண்ண முடியாது? அற்புதத்தை செய்ய முடியாது. உன்னை படைத்த, உன்னை உருவாக்கின, உன்னை தாயின் கருவறை பேர் சொல்லி அழைத்த தேவன், உண்டாக்கிய தேவன், உன்னை உருவாக்கின தேவனுக்கு தெரியும் உன் சரீரத்தில் என்ன பிரச்சனை என்பது தெரியும், உன் குடும்பத்தில் என்ன பிரச்சனை என்று தெரியும், உன் தொழிலில் என்ன பிரச்சனை என்று தெரியும். இயேசு அதை சந்தித்து உன்னுடைய வாழ்க்கையை அற்புதத்தை செய்யறாங்க. வீட்டை பார்த்துக் கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற அன்பு மகனை மகளே, நான் உனக்கு சொல்றது, இயேசுவை சந்திக்க நீ ஆயத்தமா? ஆயத்தப்படும் பொழுது தேவனாய கர்த்தர் உன்னுடைய சரீரத்திலே ஒரு புதிய ஆயத்தத்தை தேவன் தருவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஆயத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. ஆயத்தத்தோடு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது இயேசுவின் சரீரத்தை தொட முடியும், அற்புதம் நடக்கும். அதிசயத்தின் பிள்ளைகளாய் நீங்க பூமியிலே வாழ்வீர்கள், மறுமையும் சந்திப்பீர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லி என்னோட சொல்லி இந்த பாடலை பாடி நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நல்லவர். எக்காலம் ஊதிடுவோம், எரியோவை தகர்த்திடுவோம், சொல்லுங்க. கர்த்தரை நாமம் உயர்த்திடுவோம், கல்வாரி கொடியிடுவோம். வாங்க எக்காலம் ஊதிடுவோம், எரியோவை தகர்த்திடுவோம். இன்று கர்த்தரை நாமம் கொடியிடுவோம். கிரியோன்களே கூடப்படுங்க,
ஐயா. அந்த நேசத்தை கர்த்தர் மேலே செலுத்தும் பொழுது, அற்புதத்தின் கொடியை வைத்து பிரசன்னத்தை குறிக்கும் பொழுது அது அதிசயமாக மாறும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு செலுத்துமே. வேதம் அழகாக சொல்லுகிறது, குதிரை எத்தனை நாளுக்கு ஆயத்தமாக இருக்கிறது, ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேசத்திலே அமைதி இல்லையா? தேசத்திலே சந்தோஷம் இல்லையா? உன் குடும்பத்திலே சமாதானம் இல்லையா? பிசாசுடைய தொந்தரவுகளா? தேவ பிள்ளைகளை நான் ஒன்று சொல்லட்டும், உன் வாழ்க்கையிலே கடன் பிரச்சனையா? தற்கொலை எண்ணத்தோடு போய் கொண்டிருக்கிறாயா? எப்படியாவது நாம் மடிந்து போக வேண்டும் என்று அந்த திட்டத்தோடு இருக்கிறையா? தேவ பிள்ளையே நான் சொல்லட்டும், இயேசுவை பிடித்துக் கொள்ளும் பொழுது இயேசுடைய வாழ்க்கையை தொட்டு அற்புதத்தை இயேசு செய்ய முடியும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துமே. மரித்து போயிருக்கு ஆண்டா, மரித்து போய் இருந்து சொத்து உம்மை துதிக்கிற அந்த வாலிபனை இயேசு கண்டா. உம்மை துதிக்கிற சரளமாய் போய் கொண்டிருக்கிற இந்த சரளத்தை இயேசு பார்த்தா. இயேசு உம்மை துதிக்கிற உயிர்ப்பிக்க தேவனாய் இருந்தார். அது உயிர்ப்பிக்க தேவனாய் இருக்கிறபடினால அந்த சரளத்தை இயேசு மரித்து போன வாலிபனை உம்மை துதிக்கிற செமந்து கொண்டு போனவர்கள் நின்றார்கள், ஆச்சரியப்பட்டார்கள், பிரமித்து போனார்கள். தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணுமா? ஒரு அதிசயம் நடக்கணுமா? உன்னுடைய கண்கள் ஆச்சரியப்பட வேண்டுமா? இயேசுவை தேடும் பொழுது, இயேசுவை தேடும் பொழுது, இயேசுவை தேடும் பொழுது உம்மை துதிக்கிறோம். உன் குடும்பத்தில் சமாதானம் வந்துரையா, உன் குடும்பத்தில் சந்தோஷம் வந்துரும். உனக்கு விரோதமாய் எழும்புகிற மாந்திரீகங்கள் அழியும், உனக்கு விரோதமாய் செய்வன தட்டுகள் அழியும், உன் தொழிலுக்கு விரோதமாய் செய்ய வருகிற எல்லா சூனியத்தின் நாளையும் இயேசு விரட்டுகிறவர் அறிகிறார். கரங்களை தட்டி கத்தரிக்க டாக்டர் கைவிடலாம், மருத்துவர்கள் கைவிடலாம், மருந்து மாத்திரைகள் கைவிடும். தேவ பிள்ளையே, அதே ரெண்டுதான் நான் இங்கு பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் மிக்கிறது கர்த்தருடைய கிருபை இருக்கிறபடினால பேசிக் கொண்டிருக்கிறேன். இயேசு எனக்கு ஜீவன் கொடுத்து வைத்திருக்கிறபடினால உன்னை அன்போடு தேவன் உன்னை ஆசீர்வதித்தோடு தேவன் நடத்த வேண்டும் என்று சொன்னார். நீங்கள் நாம் இயேசுவை தேட வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு சொல்லுங்க. நம்முடைய தேசத்தை அமைதி பெற வேண்டும். நம்முடைய தேசத்திலே ஒரு ஆசீர்வாதம் கடந்து வரணும்னா உங்களுடைய கருத்தில் என்னுடைய கருத்தில் தான் இருக்கு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு சொல்லி இன்னொரு பாடலை என்னோட சேர்ந்து கரங்களை தட்டி பாடி தேடி நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த இயேசுவால் பிடிக்கப்பட்டவை அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டிருக்கையா. அல்லது இந்த பாடல் என்னோட சேர்ந்து கரங்களை தட்டி பாடப்போம். எனக்கு எதுவுமே கிடையாது, எல்லாம் நீங்க தான். அல்லையா, எனக்கு எதுவுமே இல்லையா? நீ கொடுத்த பலன் எல்லாம் எனக்கு நீங்க தான். என்னுடைய பலன் இல்ல, என்னுடைய பணம் இல்லை, என்னுடைய பொருள் இல்ல, என்னுடைய கார் கிடையாது, சொத்து என்னுடைய பில்டிங் கிடையாது, என்னுடைய குடும்பம் அல்ல, அது உம்முடைய குடும்பம். என்னுடைய மகன் அல்ல, உம்முடைய மகன். என்னுடைய தொழில் அல்ல, நீ கொடுத்த தொழில். அல்லையா, நீ கொடுத்த சத்தியத்தின் தேவத்தை நான் என்ன பண்றீங்க? அந்த தொழிலை விடுவிக்கிறேன், அதுக்குள்ள பலனை எனக்கு தரப்பாங்க, ஆசீர்வாதம் கொடுக்க பையன் சொல்லி நீங்கள் ஆணைத்தரமா தேவனுடைய பிரசனத்தை நோக்கி பார்க்கும் பொழுது இயேசு உங்கள் குடும்ப அறையிலே தேவன் வந்து ஊழியத்தை நிறைவேற்றுவார். ஈரோடு மத்தியிலே இயேசு கடந்து வந்த பொழுது கர்த்தருடைய பிரசனம் கடந்து வந்தது. தேவ பிள்ளைகளே, அவர்களை ஆசீர்வாதம் இருக்க காரணம் என்னவென்று சொன்னா, தேவ பிள்ளைகளே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தொடங்கினார்கள். தேவனுடைய பிரசனம் இறங்கி வந்தது. நம்ம முற்போதர்கள் ஆபிரகாம், ஈசாக்கு என்பவர்களை மோசே என்பவர்களை தேவன் ஆசீர்வதிக்க காரணம் என்னவென்று சொன்னா இயேசுவை பற்றி கொண்டார்கள். வேறு காலையை விட்டு கூடி ஜெபிக்கிற இடத்திலே கர்த்தருடைய வல்லமை இறங்கி வந்தது. ஒரு மனப்பட்டு ஜெபித்தார்கள், கரித்தார் ஜெபித்தார்கள், ஓக்கத்தோடு ஜெபித்தார்கள், தேவனுடைய சிந்தனையாய் மாறி ஜெபித்தார்கள். தேவன் அற்புத கதவை திறந்தார். அல்லேலூயா. மோசேயுடைய மத்த நாவு ஓமை துதிக்கிறமை திக்கு வாயும் இயேசு மாற்றி போட்டார். தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே அமிதமான துன்பங்கள் இருக்குமானா இயேசு அதை மாற்றி போடுகிறவர். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி இன்னொரு பாடலோடு சேர்ந்து கரங்களை தட்டி பாடப்போகிறேன். இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன். ஐயா, அவனை சொல்லி பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னதால நினைச்சிக்கப்படல, ஆனா இயேசு தொட்டனால நினைச்சிக்கப்பட்டேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு செலுத்துங்க. இயேசு நேசு தன்னால இங்க உட்கார்ந்துருக்கேன். அல்லேலூயா. கரங்களை தட்டி என்னோடு சேர்ந்து பாடப்போகிறேன். இயேசு தான் இதை பிடிச்சிருக்காரு, அவரை நான் பிடிக்கல, இயேசுன்னு பிடிச்சிருக்காரு. கரங்களை தட்டி பாடி நமக்கு மகிமைப்படுத்த இயேசுவால் பிடிக்கப்பட்டவர், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவர். சொல்லுங்க, இயேசுவால் பிடிக்கப்பட்டவர், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவர். எனக்கு எதுவும் இல்லை, எப்பவுமே சொந்தம் இல்லை. சொல்லுகிறேன், எனக்கு எதுவும் இல்லை,
அல்லேலூயா. கர்த்தருடைய ஆப்ஷன் இல்லை அப்படின்னா அந்த எந்த படிப்பு இருந்தாலும் சரி, எந்த பதவி இருந்தாலும் எல்லாம் போயிடும், எல்லாம் ஜீரோ. கர்த்தரை கர்த்தரை சொல்லுங்க அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மளை குறித்து ஒரு திட்டத்தை, ஒரு தீர்மானத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு ஒரு ஸ்தானத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொன்னா, உன் நினைவுகள் நினைவுகள் அல்ல, உன் வழிகளின் வழிகள் அல்ல. நான் என்ன நினைச்சிருக்கேன் அதான் நடக்கும். நீ என்னுடைய திட்டத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, உன் குடும்பம் என் திட்டத்துக்குள்ளாக வரும் பொழுது, என் சாயலுக்குள்ளாக வரும் பொழுது, என்ன நடக்கும்னா அந்த இடத்துல அற்புதம் நடக்கும். நீ வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு, அற்புதமா நடக்கும். பணத்துக்கு பின்னாடி போனா என்ன பாதாளத்துக்குள்ள கொண்டு போயிடும். கரங்களை கத்தனை சொல்லுமே அல்லேலூயா. கர்த்தருடைய ஆப்ஷன் ஏதாவது தேவ பிள்ளைகளை கர்த்தருடைய ஆப்ஷன் இருக்கணும் அப்படின்னு சொன்னா எல்லாம் பின்னாடி வந்துடும். கரங்களை கத்தனை ஆண்டு சொன்னா, முதலாவதாக என்னை ராசியை நீதியை தேடுங்க, பின்பு எல்லாம் எனக்கு கூட கொடுக்கப்படும். பின்னாடி தான் வரும் சொத்துனா. நம்ம அப்படி இல்லை, சொத்து எல்லாம் ஆண்டவர் தரட்டு, அதுக்கப்புறம் வரப்பான். அல்லேலூயா. அப்படி இருக்கும் சொத்து. ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, வழி சொல்ல முடியாது. கர்த்தர் தான் நம்ம வழி சொல்லுவார். கரங்களை கத்தனை நம்ம சொல்லுற வழியில போனா ஆண்டவர் விட்டுருவாரு. நீ போயிட்டு அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம ஒரு சாப்பாடு இருக்கும், அந்த இடத்துல காலில் விட்டுட்டு என்ன பண்ணிருப்போம், சோதனை வர வழி தெரியாது. தேவ பிள்ளைகளே அல்லேலூயா. மனக்கண்களை குருடாக்கியவன் தேவன் பிசாசு. பிசாசுடைய கண்களை தேவன் அடமான வேண்டும் சொன்ன நீங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கண்களை நோக்கி பார்க்கும் பொழுது உங்களுடைய கண்களை ஆனந்த கண்ணீராய், ஆனந்த கண்ணாய் தேவன் மாற்றுவார். ஒரு மகிமையின் கண்ணாய் மாற்றுவார். தேவ பிள்ளைகளே, பரிசுத்தமான பாதையில் நடக்கும். வீட்டுக்கு பார்த்துட்டு வீட்டுல இருந்திருக்கலாம்யா, சொந்த நல்லா தெரியுது, சொந்த நல்லா என்ன பண்ணுது, பக்கத்துல இருந்து பேசுற மாதிரியே தெரியுது பாஸ்டர், அதனால நான் என்ன பண்ணேன், வீட்டுல ஆராதனை பண்ணிக்கிறேன் அப்படிம்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் எங்க இருக்கிறாரோ அங்கதான் வரணும். கரவத்தை கர்த்தர் சொல்லி அதுக்குதான் தேவாலயம். தேவாலயத்திலே நாட்டப்பட பொழுதுதான் பிசாசு உன்னை தொட முடியாது. தேவாலயத்தில் ஒரு குடும்பம் நாட்டப்படவில்லை என்று சொன்னா ஈஸியா பிசாசு என்ன பண்ணிடுவோம், நம்மளை வச்சிருவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு வயக்காடை ஒரு வயக்காடை ஒரு உழவும் பொழுது என்ன பண்றான், சொல்றான் சும்மா உதவி போடுறானா இல்ல, அந்த மருந்துகள் என்ன பண்றான், அந்த காட்டுக்கு எல்லையில் என்ன பண்றான், வேலி போடுறான். வேலி போடாம என்ன பண்ண முடியாது. அப்ப வேலி போடுறது யார் யார்? இன்னைக்கு வேலி போடாம விளைச்சுக்கிட்டே இருக்கான். வேலி போடாம யாருன்னா வீட்டிலேயே இருந்து வல்லமாக அப்படியே பேசிக்கொண்டு பார்த்துட்டு அப்படியே இருக்கிறாங்க. வேலி போடுகிற இடம் எங்கன்னா கர்த்தருடைய சபை. கரங்களை தட்டி கத்த இங்க வரப்போலதான் இந்த குடும்பம் காக்க போல, இங்க வரப்போலதான் உனக்கு வேலி அடைக்கப்படுகிறது. இயேசுவை வேலி எடுத்து பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அவர் உன் வாழ்க்கையை நீர் பாய்ச்சுகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் ஒரு வட்டார நீருட்டாக மாற்ற வேண்டும் என்று சொன்னார். நீ அநேக ஜனங்களுக்கு புறத்துள்ள கையா தேவனை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னார். நீ கர்த்தருடைய ஆலயத்தில் இல்லாம நீ எங்க நினைவு ஆசீர்வாதம் பெற முடியாது. கரங்களை தட்டி கத்த என்னாலும் சொல்லலாம், ஐயா படிப்பு இருக்கு, பதவி இருக்குன்னு சொல்லலாம், ஐயா உண்மை துதிக்கிறோம், சேர்மனா இருக்கிற சொல்லலாம், நான் கவுன்சிலர் இருக்கிறேன்னு சொல்லலாம், உண்மை துதிக்கிறேன், நான் மந்திரியா இருக்கிற சொல்லலாம். எந்த மந்திரியா இருந்தாலும் சரி, முந்திரியா இருந்தாலும் சரி, என்ன பண்ண பாயாசத்துக்கு போகும். கரங்களை தட்டி கத்திரிக்க எங்க போகும், அது பாயாசத்துக்கு தான் போகும், வழி வேற எங்கேயும் போகுது. கரங்களை தட்டி கத்திரிக்க நடை சொல்லி அலைய ஒரு முந்திரியா பண்ணிடுவாங்க. அல்லேலூயா. சொல்ற ஆகினால் தேவ பிள்ளைகளை நீங்கள் நானும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது, எல்லா நிலையிலும் இயேசுவை துதிக்க ஆராதிக்கும் போது பிசாசு நம்முடைய குடும்பத்தை தொட முடியாது. கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அப்படியே தொட்டாலும் வசுவமாய் போயிடுவான், அவன் கொசிங்கி போயிடுவான், அவனுடைய கிரியைகள் அழிந்து போகும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய விசுவாசத்தோடு தேவனுடைய நாம விசுவாச கண்ணோட்டத்தோடு தேவனுடைய நாமத்தை உயர்த்தி தேவனை துதிக்க எழுந்து நின்று தேவனை ஆராதிக்க போகிறேன். கர்த்தர்
என்றும் மகிமைப்படுமே. என்று சொல்றார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. திருவசனம். ஹல்லேலூயா. அவருடைய தலைமுறையாலே குணமானார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்தை தேவன் பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறவனே, நம்முடைய மகிமையினால் எங்களை நிரப்புகிற நல்ல தெய்வமே, இந்த பகுத்தமான காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். நிறைவான இந்த புதிய நாள் நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தியிருக்கிறோம். ஆண்டவரே, வசனத்தின் வழியாக, சங்கீதத்தின் வழியாக, உங்களுடைய வார்த்தையின் வழியாக எங்களுடைய பேசி இடப்படுங்க. உங்களுடைய தலைமுறைகளால் எங்களை பிரசுத்தப்படுத்துங்க. மகிமையான பாதைகளை நடத்துங்கப்பா. தொடர்ந்து உங்களுடைய சித்தத்துங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதையும் உங்களுடைய சித்தத்துக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவே நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வேளையில் கூட நாம் சங்கீத பகுதிக்கு நேராக கடந்து போவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 21வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 21ஆம் சங்கீதம். கர்த்தாவே, உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாய் இருக்கிறார். உம்முடைய ரட்சிப்பிலே எவ்வளவாய் களி கூறுகிறார். அவருடைய மனவிருப்பத்தின்படியே நீர் அவருக்கு தந்தருளி, அவருடைய உடலில் உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர். நீர் அவருக்கு என்றைக்கும் உள்ள தீர்க்காயுசை அளித்தீர். உமது ரட்சிப்பினால் அவர் மகிமை பெரிதாய் இருக்கிறது. மேன்மையையும் மகத்துவத்தையும் அவருக்கு அருளினீர். அவரை நித்திய ஆசீர்வாதங்கள் உருவாக்கினீர். அவரை உங்களுடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரி பார்க்கிறீர். ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறார். உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார். உமது கையில் சத்துக்கள் எல்லாரையும் வெற்றி பிடிக்கிறோம். உமது வலதுகளை பறக்கிறவர்களை கண்டிக்கிறோம். உமது கோபத்தின் காலத்திலே அவர்களை அக்கினி சூழலாக்கி போடுவீர். கர்த்தர் தமது கோபத்திலே அவர்களை அழிப்பார். அக்கினி அவர்களை
ஆலயத்தை திறந்தாங்க. வீட்டிலே இருந்து நல்லா டிவியை பார்த்துட்டு யூடியூப்பில் அது கூட பார்க்கறது இல்லை, அப்படியே ஜாலியாக சினிமாவை பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக இருந்தால் நல்லா இருக்கும். எதுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தை திறந்தாலும் வருத்தம். ஆனால் பேரை கேட்டால் 40 வருஷம் நான் விசுவாசியாக இருக்கிறேன். நல்லா கவனிங்க. ஒரு சகோதரி கிட்ட நீ ஏன் ஆலயத்துக்கு வர்றதில்லை அப்படின்னு கேட்டேன் ஒரு நாள். இந்த லாக்டவுன்லாம் முடிகிறது, லாக்டவுன் வர்றதுக்கு முன்னாலே கேட்டேன். ஆரம்ப கால விசுவாசி, இப்போ அது வர்றதில்லை. அது என்ன அப்படிதான். அப்போ வீட்லேயே நான் பரலோகத்தை பார்க்குறேன் அப்படின்னுச்சு. எங்க பரலோகத்தை பார்க்குறேன்னுச்சு? வீட்டில் பரலோகத்தை பார்க்கலாம். என்னன்னு கேட்டா, காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் நிறைய சேனல்ல ஆராதனை நடக்கும் பாஸ்டர். அதில் முக்கியமா ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காரரை குறித்து சொன்னாங்க. எப்படி பிரசங்கம் பண்றாரு, பரலோகமே என் வீட்டுக்குள்ள இறங்குற மாதிரி இருக்குது. நான் எதுக்கு ஆலயத்துக்கு வரணும்? நான் எதுக்கு எனக்கு ஒரு போதனை எனக்கு தேவை? ரொம்ப படப்படன்னு பேசிச்சு. எல்லாம் கேட்டு இது வேற ஏதாவது இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். வேற ஒன்றும் இல்லை பாஸ்டர் அப்படின்னு. இப்போ நீ இருந்த வரைக்கும் கீழே விழுந்துட்டு வை, யார் வந்து ஜெபம் பண்ணுவான்னு கேட்டேன். நீங்க இருக்கீங்கல்ல, நான் இருக்கேனா? நான் யார்? எங்க பாஸ்டர் கிடையாது. இவ்வளவு வீட்டுக்குள்ள இருந்து ஆராதிச்சுட்டு இருக்கேன். அவர் தான் எனக்கு பாஸ்டர். அவருக்கு போன் பண்ணு, அவர் வரமாட்டாரு. ஏன் வரமாட்டாரு? வரமாட்டாரு எனக்கு தெரியும். நீ டிவியில பாரு, நல்லது. செய்திகளை கேளு, நல்லது. ஆனா ஓய்வு நாள் அது கர்த்தருடைய பரிசுத்த நாள். ஏதோ நம்முடைய கால சூழ்நிலை நிமித்தமாய், இந்த கொள்ளை நோய் நிமித்தமாய் நம்ம ஆராதிக்க முடியல. அரசாங்கத்தினுடைய சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து இத்தனை நாள் இருந்தது. இப்ப கிருபையா ஆண்டவர் நமக்கு இந்த ஆராதனை கொடுத்திருக்காரு. இதை உணர்ந்த சங்கீதக்காரர் 122ஆம் சங்கீதத்தில் சொல்றாரு, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு. என்ன இருக்கு? நிறைய பேருக்கு துக்கமா இருக்கு. போகட்டும். அப்படிப்பட்டவர்கள் எந்த ஆசீர்வாதத்தை பெற முடியாது. அப்படிப்பட்டவர்களை குறித்து ஆண்டவர் நிறைய வார்த்தைகளினால், வசனத்தினால் எச்சரிக்கிறதை நான் பார்க்கிறோம். பிரியமான தெய்வ பிள்ளையே, அவர் இந்த நாளிலே 4வது வாரத்துக்கு வந்துட்டோம். 10வது மாசம். இன்னும் ஒரே ஒரு வாரம் தான் இருக்கு. 11வது மாசம், வருஷம் முடிய போகுது. இந்த வருஷத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், எதை சாதித்திருக்கிறோம், ஆண்டவருக்கு நீ என்ன பண்ணியிருக்கிற, சாதித்து முடித்திருக்கிறோம் என்பதை நினைவு கூறணும். இந்த 10வது மாதத்துல ஆண்டவர் செய்த நன்மைகள் இருக்குமையானால் நீங்கள் எழுந்து நின்று சபைக்கு முன்பாக சாட்சி சொல்லும்படி உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சாட்சி சொல்கிறவர்கள் சாட்சி இருக்குமையானால் எழுந்து சொல்லுங்கள். சரி, பிள்ளைகள் வாங்க, வசனம் சொல்லலாம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பணிக்கு ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். சங்கீதம் புஸ்தகம் 133ஆம் சங்கீதம் 1 முதல் 3ஆம் வசனம் வரை. வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை எடுப்பேன். வானத்தின் பூமி உண்டாகின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். 121ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் செபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த 10வது மாதத்தின் 4வது வாரத்தில்
இந்த உம்முடைய சமூகத்தில் வந்திருக்க என் பிள்ளைகள் இந்த நாளில் உங்கள் விடுதலையோடு ஆராதித்து உங்களுடைய நாமத்தை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் குடும்பங்களிலும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வீராக. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லா மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என்னோட ஜெப குறிப்பு, என்னுடைய சகோதரர்கள் உண்டு. 2 கைகளும் அவருடைய சரீரத்தின் ஒவ்வொரு எல்லா உறுப்புகளும் செயலிழந்து போய்விட்டது. இந்த குழந்தையை பல ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனார்கள். கிட்டத்தட்ட 28 லட்சம் ரூபாய் செலவு செய்தார்கள். டாக்டர்லாம் கைவிட்டு விட்டார்கள். கடைசியாக சிஎம்எஸ் வெள்ளூர் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் செய்தார்கள். அங்கே செபித்தார்கள். பணங்கள் ஒரு புறம் செலவு செய்தாலும் ஜபம் ஒன்றே அந்த மகளுக்கு ஜீவனை கொடுக்க முடியும் என்ற ஒரு சூழ்நிலை வந்தது. செபித்த பொழுது செயலில் அந்த 2 கைகளும் உயிரடைய ஆரம்பித்தது. பேச முடியாமல் இருந்த அந்த மகள் பேச ஆரம்பித்தார். அவளே சாப்பாடு எடுத்து சாப்பிடார். ஆனால் அந்த கால்கள் 2ம் முழங்கால் வரைக்கும் தான் உணர்ச்சி இருக்கு. முழங்கால் கீழே 2 கால்கள் செயலந்த நிலையில் கிடையாது. இவ்வளவு அற்புதத்தை செஞ்ச ஆண்டவர் இது செய்ய மாட்டாரா? செய்வார. செபித்துக் கொண்டிருக்கிறோம். குழந்தையும் நல்ல கால் ஊட்டி நடக்கிறோம். நான் அவர்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்குவேன். என் தழும்புகளால் அவர்கள் குணமானார். உடைய சகோதரி யூஜின் அவர்கள் அதிகமாக நல்ல ஜெபம் பண்ற ஒரு சகோதரி. என் பேரப்பிள்ளைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துட்டு, என் குழந்தைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துட்டு என்னுடைய தாயும் தகப்பன் கதறுகிறார். இப்போ நம்ம ஜெபிக்க போறோம். ஜெபத்தை கேட்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். உலர்ந்து போன எலும்புகளை உயிரடைய செய்த தேவன். இந்த செயலற்று இருக்கிற அந்த 2 கால்களையும் பலம் கொடுத்து அன்பு குழந்தை ஷாரன் எழுந்து நடக்க கத்ததல்ல. எல்லா சத்தத்தை உயர்த்தி ஜெபம். இந்த லைவ் மூலமாய் யூடியூப் மூலமாய் இந்த ஜெப விண்ணப்பத்தை கேட்கிற மகனே மகளே, நீ ஜெபிக்கிற ஜெபத்தின் மூலமாய் அந்த குழந்தை எழுந்து நடக்கணும். இன்றும் அவர் ஜீவிக்கிறார். இன்றும் அவர் ஜீவிக்கிறார். மனம் இறங்கும் ஆண்டவரே, மனம் இறங்கும் தகப்பனே, மகள் ஷாரன் நம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் உடைய சுகமளிக்கிற அந்த வல்லமை இப்பொழுதே அந்த சரீரத்திற்குள் இறங்குவதாக. செயலிட்டு இருக்கிற அந்த கால்களில் உங்களுடைய வல்லமை இறங்குவதாக, இறங்குவதாக. ஒரு விடுதலை கட்டளையிடும் ஆண்டவரே, கட்டளையிட போவதற்காக நன்றி. விடுதலை தருவதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ளுங்க நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இரண்டாவதாக என்னுடைய இவங்கெல்லாம் நான் சொன்னவங்கெல்லாம் மிக மிக விக்கிரகத்திற்குள் கிடந்த ஒரு ஆசி குடும்பத்தை சார்ந்தவங்க. அவங்க அந்த ரட்சிக்கப்பட்டு அவங்க இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் அந்த விட்டுட்டு அந்த இன்னைக்கும் அவங்கள பார்ப்பேன். உடன்பட்ட சகோதரிகளை காட்டிலும் அவங்க தான் சகோதரி. அதுல என்னுடைய மூத்த சகோதரி மெர்சி அவருடைய மகள் குட்டியம்மா. அவள் இந்த கரூர் காந்தி கிராமத்தில் ஒரு காலேஜில் லட்சணம் இருக்கா. அவளுக்கு 2 குழந்தை இருக்கு. 3 வருடமாக முதற்போக்கினால் படாத பாடுபட்ட வேதனைப்பட்ட அவளுக்கு இந்த கர்ப்பப்பையை கட்டியும் கர்ப்பப்பையும் எடுத்து ஆபரேஷன் பண்ணிட்டாங்க. அவளுக்கு நல்ல சுகத்தை ஆதரவு கொடுக்கணும். அதே போல அவருடைய
அவருடைய அக்கா, இன்னொரு மூத்த அக்கா, அவருடைய மகள் டாரதி, அவர் நல்ல ஒரு கவர்மெண்ட் ஆசிரியர் பணியில் இருக்கிறார். அவளுக்கு 2 குழந்தை இருக்காங்க. ஆண்டுக்கு பயந்து நடக்கிற பிள்ளைங்க. அவளுக்கும் அந்த கர்ப்பப்பையில் ஒரு கட்டி ஆப்ரேஷன் பண்ணி பெட்டில் தான் இருக்கிறா வீட்டில். இந்த பிள்ளை 2 பேரும் நல்ல சுமம் பெற்று தன்னுடைய வேலைகளை கடந்து போக கத்த கிருபை தரும்படியாக மகள் டாரதிக்காக, குட்டி அம்மாவுக்காக நம்ம கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் வாயில் திறந்து சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. மைக்கு சத்தம் அல்ல, உங்க சத்தம் கேட்கணும். இருதயத்தை திறந்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே. ஓ ஹalleluya. ஆண்டவரே, இந்த கர்ப்பப்பையில் ஆண்டவரே அகற்றப்பட்டு ஆபரேஷன் பண்ணப்பட்ட மகள் குட்டியம்மா, ஆண்டவரே டாரதியின் மேல் உம்முடைய வல்லமை இறங்குவதாக, இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளுக்கு ஒரு புதிய பலன் உண்டாவதாக. அவர்கள் எழுந்து நடக்கக்கூடிய பலன் இப்பொழுது சரீரத்திற்குள் இறங்கட்டும். இயேசு சுவாமி இறங்குவதாக, இறங்குவதாக. இப்பொழுது எல்லா பலவீனங்களும் நீங்கி போகட்டும். ஆண்டவரே, விடுதலை கொடுப்பதற்காக நன்றி. நன்றி உள்ளதோடு துதிக்கிறோம். தகப்பனே, வசனம் சொன்ன பிள்ளைகளை நீ பலப்படுத்தும். வசனத்தில் பிள்ளைகள் அதிகமாய் வளரட்டும். தேவாவியுடைய பிரச்சனை பிள்ளைகளை மூடிக்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்து உங்களை வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட நம்முடைய ஆண்டவர் நமக்கு எவைகளை எல்லாம் முக்கியமாக தர அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், நமக்கு இப்பொழுது தேவையானது என்ன? சொல்லுப்பா, இப்பொழுது தேவையானது என்ன? வாசிங்க. சங்கீதம் 133 சங்கீதத்தின் கடைசி வசனத்தை எடுத்து வந்து நிறுத்தி சத்தமா வாசிங்க. எம்மோன் மேலும் சீயோன் பர்வதங்களின் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாய் இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். 2 காரியத்தை கர்த்தர் இன்றைக்கு திருச்சபையாகிய என் பிள்ளைகளாக உங்கள் முன்பாக ஆண்டவர் வைக்கிறார். நம்முடைய ஆண்டவர் தீர்க்க ஆயுசுள்ள தேவன். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. நித்தியமாய் அரசாட்சி செய்கிற தேவன். அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாகி நீங்களும் இந்த பூமியிலே வாழும் நாள் வரையிலும் தீர்க்க ஆயுசோடு கூட இருந்து அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நாம் என்ன செய்ய வேண்டுமா? அனுபவிக்க வேண்டும். அதற்காகவே கர்த்தர் உங்களையும் தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஒன்று ஆசீர்வாதம், இன்னொன்று அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிப்பதற்கு, ஆளுகை செய்வதற்கு நமக்கு தீர்க்க ஆயுஷ் நாட்களை ஆண்டவர் கொடுக்க வேண்டும். அநேக இடங்களில் சொல்வார்கள், ஐயா அவர்களை பார்த்தீர்களா, அவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை, ஆனால் அதை ஆண்டு அனுபவிப்பதற்கு அவர்கள் இன்னைக்கு இல்லை. ஆனால் நீங்களும் நானும் தீர்க்க ஆயுஷோடு கூட இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்பி சொல்கிறார். 65 சங்கீதம் 11 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி பாதைகளை நெய்யாய் பொழிய செய்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டவனுக்கு ஆயுசு நாட்களை கூட்டிக் கொடுக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அந்த வருஷம் முழுவதும் சகல சௌபாக்கியத்தோடு கூட ஜீவனோடு சுகத்தோடு பலனோடு இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். அதைதான் ஆண்டவர் சொல்கிறார். யாருக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார்? யாருக்கு வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி பாதைகளை நெய்யாய் பொழிய செய்கிறார்? இன்னும் வேதம் சொல்லுகிறது, 91 சங்கீதம் 16 வசனம் வாசிக்கும் பொழுது, நீடித்த நாட்களால் அவனை திருப்தி, எவரை திருப்திப்படுத்துகிறார்?
அவருடைய இயக்கங்களை பெருமூச்சுகளை அறிந்து ஆண்டவர் அவர்களுக்கு என்ன பண்றாரா? நீடித்த நாட்களை கொடுக்கிறார், தீர்க்க ஆயுசு நாட்களை கொடுக்கிறார். நல்ல கவனிக்க வேணும். தீர்க்க ஆயுசு நீடித்த நாட்களாய் நான் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். யார்? தீர்க்க ஆயுஷ்களை கொடுக்கிற தேவன், சர்வ வல்லமையுள்ள கடவுள் என்பதை அநேகர் அறிந்து கொள்ளும்படியாய் அந்த உன்னதமான தெய்வத்தின் நிழலுக்குள் ஓடி வருகிற பிள்ளைகளே, அந்த பொன் சிறைகளுக்குள் ஓடி வருகிற பிள்ளைகளே, அவர் மூடி மறைத்து சகல அழிவு, நாசங்கள், மோசங்கள், விக்கரங்கள், கொள்ளை நோய்களிலிருந்து விடுதலையாக்கி அவர்களை தீர்க்க ஆயுசினால் நிறைந்தவர்களை பாதுகாக்கிறார். யார்? உன்னதமான தெய்வத்திடத்தில் வருகிற பிள்ளைகளை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். அல்ல கவனிக்கணும். ஆண்டவரை தேட உணர்வுள்ள ஜனங்கள் இல்லை. லாக்டவுன் முடிஞ்சிருச்சு, எப்ப போவோம்? இன்னும் அந்த மந்தமான சூழ்நிலை. இன்னும் ஓடி 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 நீ ஞாயிற்றுக்கிழமை உழைச்சி உழைச்சி நீ என்னத்தை சம்பாதிச்சாலும் ஆசுபடி சொல்லிட்டாரு. இதை பார்த்துட்டு இருக்க கவலைப்பட்டால் அதை பத்தி கவலை இல்லை. எச்சரிக்கிறேன், சில சபை கூடி வருகிறது விட்டு விடுகிறது போல நீயும் விட்டு விட்டு அசால்ட்டா நீ போயிட்டு இருந்தா பொத்தலான பையில போறது போல நீ சம்பாதிக்கிற அத்தனை போயிடும். சிந்தித்துப்பா, ஊதி போடுவேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, ஆயுசு நாட்களை வருக செய்ய மாட்டார். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். அதில் வலது கையில் தீர்க்க ஆயுசும் அதில் இடது கையில் செல்வமும் கனவருக்கியா. கர்த்தரை தேடுகிற உணர்வுள்ள பிள்ளைகள் அவரை தேடி வர வேண்டும். அந்த ஞானத்தை பெற்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். உலக ஞானம் அல்ல, தேவ ஞானத்தை பெற்ற பிள்ளைகளுக்கு தீர்க்க ஆயுசை கொடுக்கிறார். செல்வத்தையும் கனத்தையும் அவர் கொடுக்கிறார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. என் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற மகனே, மகளே, தாயே, தகப்பனே, நீ ஒரு வழியிலே போய் கொண்டிருந்தால் ஆசீர்வாதத்தை பெற முடியாது. தீர்க்க ஆயுஷ்களை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே நீ வருவாயானால், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றில் வாழ்ந்து சுகமாயிருக்க ஆண்டவர் கிருபை உனக்கு செய்வார். அல்லேலூயா. நீங்க நிறைய கேட்கிறோம் ஆண்டவர்கிட்ட, என்ன அப்படிதானே? படிச்சுட்டு ஆண்டவரே எனக்கு நல்ல வேலை கொடுங்க, திருமணம் முடிஞ்சு நல்ல ஒரு குழந்தையை கொடுங்க, நல்ல சுகத்தை கொடுங்க, பலனை கொடுங்க, நல்ல ஒரு வீட்டை கொடுங்க, காரை கொடுங்க, பங்களா கொடுங்க, தோட்டம் கொடுங்க, தொடர்பு கொடுங்க, நகை நட்டுகள் எல்லாம் தாங்க ஆண்டவரே. தவறல்ல. இவைகளை எல்லாம் ஆண்டு கொள்வதற்கு ஒன்றை மட்டும் நம்ம கேட்கறது இல்லையே. எத்தனை பேர் ஆண்டு தீர்க்க ஆயுசை கேட்கறீங்க? 1 2 தான் கை தட்டி இருக்கிறாங்க. பலனா அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும். தீர்க்க ஆயுசு நாட்களை நாம் கேட்க வேண்டும். யோவான் 14:14 நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சொன்னார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன். கேட்கிற பிள்ளைகள் எல்லாம் பெற்றுட்டு இருக்காங்க. ஐயா, கடைசி நேரத்தில் சாக போற நேரத்தில் இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்னை நினைத்தரலாம் என்று ஒரு சிம்சன் சொன்ன பொழுது அப்படியே இறங்கி வந்தாரே, அந்த தெய்வம் இன்றைக்கும் உங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். உன் அருகில் அசைவாடி கொண்டிருக்கிறார். உன் வீட்டில் அசைவாடி கொண்டிருக்கிறார். உன் தொழில் கூடத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். இதைதான் தாவீது கேட்டாயா. அவர் சொல்றாரு, பாதி வயசுல
எடுத்துக்கொள்ளாதீரும் ஆண்டவரே. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இன்னும் வாழணும், உமக்கு சாட்சியா வாழணும். என் மூலமாய் நீ செய்கிற கிரியை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அதற்காக நான் வாழணும். அவர் ஜெபம் பண்ணாரியா, அப்படியே ஆண்டவர் அங்கீகரித்தார். வாசிக்கலாமா? சங்கீதம் 21:14 வாசிங்க. 21:4. அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார், நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள என்ன ஆயுசை கொடுத்தாரா? ஐயா புறவல்ல, தீர்க்க ஆயுசை கொடுத்தார். முதல்ல ஜெபம் பண்றாரு, என்ன பாதி வயசுல எடுக்கிறாரு ஆண்டவரே. இன்னைக்கு நம்ம எல்லாம் உபத்திரவம், பாடு, கஷ்டம், வேதனை, பிரச்சனை, இழப்புகள் வந்துட்டுன்னா என்னை எதுக்கு ஆண்டவரே படைச்சு என்னை எடுத்துரும். வேதத்துல ஒரு மனுஷன் பயங்கரமான ஒரு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி, 450 பாகால் தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டவன். அவன் என்ன பண்ணா? ஒரே ஒரு பொம்பளைக்காக பயந்து ஒரு செடிக்கு கீழே படுத்து கிடந்துட்டு சொல்றான், போதும் ஆண்டவரே, என்னை எடுத்துக்கொள்ளும், நான் சாக விரும்புகிறேன், நான் உலகத்தில் வாழ விரும்பல. இந்த ஜெபத்தை தான் இன்னைக்கு நீங்களும் நானும் நிறைய இடங்களை செஞ்சுட்டு இருக்கோம். நிறைய பேர் தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. நீங்க கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளை, நீ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற இன்னைக்கு. ஏன் ஆண்டவரே என்னை படைத்து, எதற்காக படைத்து, ஏன் எனக்கு இந்த வாழ்க்கையை தந்து, ஏன் எனக்கு இந்த தொழிலை கொடுத்து, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கணவனை மனைவியை கொடுத்து பிள்ளைகளை கொடுத்து நான் வாழ விரும்பலையா, என்னை எடுத்துக்கொள்ளும். ஜெபம் பண்றோம்ல, இந்த துன்பத்தில் உங்களால நிற்க முடியல, இந்த துன்பத்தை உங்களால எதிர்கொள்ள முடியல, எதிர்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீ பிழைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீ உயிரோடு தீர்க்க ஆயுசோடு கூட இருந்து கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ வேண்டும் என்று என் அன்பு மகனே, மகளே, தாயே, தகப்பனே, வாலிப பிள்ளையே, நீ இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவர் ஆயுசை கேட்டார். அவருக்கு உபத்திரம் வந்துச்சியா, பாடு வந்துச்சு, வேதனை வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு, போராட்டம் வந்துச்சு. தாவீதுக்கு தன் மனைவி மூலமாய் வந்தது, மாமன் மூலமாய் வந்தது, தன்னுடைய கற்ப பிறப்பாகிய மகனாகிய அப்சலோமின் மூலமாய் வந்தது. துவண்டு விடவில்லை. அவர் ஆயுஷ் நாட்களை கேட்கிறார். அந்த ஜெபத்தை அப்படியே கேட்டார். எலியா ஜெபத்தை கேட்கல. அதனால உங்க ஜெபத்தை, அப்படிப்பட்ட ஜெபத்தெல்லாம் ஆண்டவர் கேட்கவே மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? கேட்பார ஆண்டவரே, போதும் ஆண்டவரே, இந்த ஆண்டவர் வாழ்ந்தது போது, என்னை எடுத்துரும், தூக்கி குப்பையில போட அந்த எண்ணத்தை. நீ வாழணும், நீ ஆசீர்வாதமா இருக்கணும், ஆண்டவர் விரும்புகிறார். மீனானது தண்ணீரை எதிர்நோக்கி நீச்சல் அடித்து அதை அப்படியே பேஸ் பண்ணி போகிறது போல உலக வாழ்க்கையிலே தேவ பிள்ளையே, நீ உன்னை ஒரு ஆண்டவர் மீனாய் வைத்திருக்கிறார், எதிர்நீச்சல் போடுவதற்காக. ஒரு விடுதலை தருவார். அப்படி ஜெபம் பண்ணாத, எடுத்து ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணாத. சில சில பாஸ்டர் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டர் ஒப்பு கொடுத்து பாஸ்டர் ஜெபம் பண்ணுமா, நான் ஒரு தீர்க்க ஆயுசு கூட ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணிட்டு அல்ல. கவனிங்க, அப்போ நீங்க ஜெபத்தை அப்படியே கேட்டார். யாரு கேட்டா? யாரு கேட்டா? ஆண்டவர் கேட்டார். புரியுது உங்களுக்கு? நம்முடைய ஜெபத்தை கேட்டு அதன்படி செய்கிற தெய்வம் தான் நீங்களும் நான் ஆராதிக்கிற ஆண்டவர். கரங்களை கட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். வாசித்து பாருங்கள். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்தின் 28வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக் கொள்ளுகிறேன். நல்ல வாசிங்க. அவன் நல் தீர்க்க ஆயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய், பாருங்க, நல்ல முதிர் வயதிலே மரணம் அடைந்தான். நல்ல நல்ல முதிர் வயது அப்படின்னா என்ன? அவர் எப்படி போயிட்டாரு? வேதத்துல வாசிக்கிறோம். நம்ம எதை பிடிச்சுக்கிறோம் தெரியுமா? ஆண்டவரே, எங்களுடைய ஆயுஷ் நாட்கள் 70, பலத்தின் மீதினால் 80, அடுத்து அதில் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலம். எடுத்து ஆண்டவரே,
80 வயசு ஆயிடுச்சு. ஆனா அவன் ஜெபம் பண்றான், எனக்கு தீர்க்காயுசு கொடும். அது சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் நல்ல முதிர் வயது உள்ளவனாக ஐஸ்வர்யவானாய் குறையில்லாதபடி அவனை வைத்து அவனின் தலைமுறையை தன் பிள்ளைகளை கண்டு அவன் கர்த்தருக்குள் எத்தனை அடைந்தான். கரங்களை தட்டி ஒரு அறிவியை சொல்லுங்க. அதனால ஜெபம் பண்ணுங்க. எப்படி ஜெபம் பண்ணணும் சொல்லுங்க, எப்படி ஜெபம் பண்ணணும்? எனக்கு தீர்க்க டாக்டர் சொல்லுவான், நண்பர்கள்லாம் வருவாங்க, கடன் கொடுத்தவன் ரொம்ப உற்சாகமா வந்து சொல்லுவான், அவ்வளவுதான் முடிஞ்சு நம்ம கொடுக்கணும்ல போச்சு அப்படிமா. இவனுக்கு அந்த சூழ்நிலை தாவீதுக்கு வந்தது. வாசிக்கலாமா? சங்கீதத்தை எடுங்க, 41ஆம் சங்கீதத்தை முதல்ல இருந்து கொஞ்சம் அப்படி வாசித்து வாங்க பார்ப்போம். சிறுமைப்பட்டவன் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு நீர் அவனை ஒப்புக்கொடி. படுக்கையில் வியாதியாய் கிடைக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். கர்த்தாவே என் மேல இரக்கமாயிரும். உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், குணமாக்கும் என்று சொன்னேன். நல்ல கவனிங்க, அவன் எப்போ சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாக சொல்லுகிறார்கள். ஒருவன் என்ன பார்க்க வந்தா கொஞ்சமையா பேசுறான், சேகரித்துக் கொண்டு தெருவில் போய் அதை தூற்றுகிறான். என் பகைஞர் எல்லாரும் என்னை ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாய் இருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து. நல்ல கவனிங்க, அவன் நமக்கு கொடுக்கிற பட்டம் என்ன தெரியுமா? தீரா வியாதி. மருந்தே கிடையாது, படுத்துட்டா செத்துருவான். நம்ம கூட இருக்கிறவனும் அப்படிதான் சொல்லுவான், செத்தான்னு. அதான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் அவன் என்ன தெரியுமா சொல்றாரு? சங்கீதக்காரன் சொல்ற, பயங்கர கொடிய வியாதியில் படுத்து கிடக்கிறான். இவனை பார்க்க வந்தவங்க எல்லாம் வெளியே போய் என்ன தெரியுமா சொல்றான்? கூப்பிட்டு சொல்றான், தாவீது தீ என்ன ஆயிட்டான்? வியாதியில் படுத்திருக்கான், இனி எதிர்க்க மாட்டான், செத்துருவான். இதெல்லாம் கேள்விப்பட்டவன் சொல்லுகிறான், ஆண்டவரே என் சத்துருக்களுக்கு நான் சரி கட்ட என்னை எழுந்திருக்க போடணும், நான் உயிரோடு இருக்கணும்யா. அந்த வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்து அவன் ஜெபம் பண்ணான். கர்த்தர் அப்படியே வியாதியிலிருந்து அவனுக்கு விடுதலை கொடுத்து தீர்க்க ஆயுசு நாட்களை கொடுத்தார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எந்த பலவீனம் சோர்வுகளா இருந்தாலும் உங்களுக்கு தீர்க்க ஆயுசு நாட்களை கொடுக்கிற ஒரு வல்லமையுள்ள பரிகாரி உண்டு, பரம தகப்பன் உண்டு. அவரிடத்தில் கேளுங்க, இந்த நோயிலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை கொடு, இந்த நோயிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை ரிலீஃபை கொடு ஆண்டவரே. நான் எழுந்திருக்க விரும்புகிறேன், நான் ஜீவிக்க விரும்புகிறேன், எனக்கு நிச்சயமா எனக்கு ஜீவனை கொண்டு கேளுங்க, நிச்சயமாய் தருவார். அல்லேலூயா சொல்லுங்க. தீர்க்க ஆயுசை கேட்டாருங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த ஆயுசு கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. அல்லேலூயா. அடுத்ததாக தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை பேர் நம்ம குழந்தைகளுக்கு தீர்க்க ஆயுசு வேணும்னு ஜெபம் பண்ற பிள்ளைங்க இருக்கீங்க? அவ்வளவுதானே, 1-2 தான் கையை அப்படி தூக்குறீங்க. என் பிள்ளைகளுக்கு நான் என் பிள்ளைக்கு நல்ல தீர்க்காயுசு வேணும் எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? ஆமா, ஜெபம் பண்ணணும். இஸ்மவேலுக்காக ஆபிரகாம் ஜெபம் பண்ணினார். ஆண்டவர் கூப்பிட்டாரு. அவர் சொன்னாரு, ஆபிரகாமே நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? வானத்தின் நட்சத்திரத்தை போன்ற ஆசீர்வாதம், கடலின் மணல் தூளை போன்ற ஆசீர்வாதம். அப்ப இன்னும் யாரு பிறக்கல? ஈசாக்கு பிறக்கல. ஆனால் யார் இருந்தாங்க? இஸ்மவேல் இருந்தான். இஸ்மவேல் யார்? அவர். பிள்ளைகளுக்காய் நீங்களும் நானும் ஜெபிக்கணும். தீர்க்க ஆயுசை என் பிள்ளைக்கு தாரும். ஷாரனுக்காக என்னுடைய தாயார், அவனுடைய தகப்பனாகிய சார்லி, அவனுடைய பாட்டியம்மாவாகிய யூஜின், மற்றவர்களெல்லாம் கண்ணீரோடு ஜெபித்தார்.
டாக்டர்லாம் 28 லட்சம் செலவு பண்ணி குழந்தை பிழைக்காது என்று விட்டார்கள். வியாதி கண்டுபிடிக்க முடியலையா, எல்லாம் செயலிழந்து போயிடுச்சு. கண்ணீரோடு செபித்தார்கள். கர்த்தர் அந்த குழந்தைக்கு ஜீவனை கொடுத்தார். இன்னும் இந்த 2 காலையும் அவர் விடுதலை தருவார். கரங்களை தட்டி வரங்க. இதே போல நம் பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. அடுத்ததாக தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்து யாருக்கு ஆண்டவர் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கிறார்? நீதிமொழியின் புத்தகம் 4:10 9 11 வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க. என் மகனே நீ கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசு வருஷங்கள் என்னாகும்? அதிகமாகும். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நாம் நடக்கும் பொழுது நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறார். 9ஆம் அதிகாரம் வாசிப்போம். 11வது வசனம். என்னாலே உன் ஆயுசு நாட்கள் என்ன செய்யுமா? பெருகும். உன் ஆயுஷின் வருஷங்கள் என்ன ஆகுமா? விருத்தியாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவரால் தான் நமக்கு ஆசீர்வாதம், ஆயுஷ் நாட்கள் பெருகும். வேற எதினாலும் ஆகாது. ஆண்டவரை தேடணும்னு ஆண்டவர் சொன்னதை சொல்றேன். கர்த்தரை தேடினால் பிழைப்பாய். அல்ல கவனிக்கும். என் மகனே கேளப்பா, என்னுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுஷ் வருஷங்களை நான் அதிகப்படுத்தி தருவேன். அல்லேலூயா. அடுத்ததாக கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது நம்முடைய ஆயுசு நாட்களை ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்? பெருக செய்கிறார். வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 10:27 தானா? ஆமா. கர்த்தருக்கு பயப்படுதல் பெருகப்படும். இன்னும் அதில் நம்ம பார்க்கணும். 128ஆம் சங்கீதத்தில் கர்த்தருக்கு பயந்து அவள் வழி நடக்கிற எவன் அவன் பாக்கியவான், அவன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும், உன் மனைவி உன் வீட்டரங்களில் உன் பிள்ளைகள் உன் பந்தி சுற்றிலும். ஆமா, கடைசி வசனம் சொல்லுது உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும். அப்போ நமக்கு பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காணும்னா நமக்கு என்ன வேணும்? தீர்க்க ஆயுசு வேணும். அப்ப அந்த தீர்க்க ஆயுசு யாரு கொடுக்கிறார்? கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தது. ஆனால் அவர் கர்த்தருக்கு பயந்து நடந்தார். கர்த்தருடைய நியமங்களை கைக்கொண்டு நடந்தார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். அதனால யோபு 42:16-17 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இதற்கு பின்பு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறை தன்னுடைய பிள்ளைகளையும் கண்டான். அல்லேலூயா. அவர் நெடுநாள் இருந்தானா? 140 வயசு. அப்ப அதுக்கு முன்னால எத்தனை வயசு வரைக்கும் இருந்தாரு? எல்லாத்தையும் ரெட்டிப்பா கொடுத்தாரு. யோபுடைய நாட்கள் எத்தனை சொல்ல முடியுமா? 280 நாட்கள். ரெட்டிப்பியா? அதற்கு பின்பு சொல்றார். உபத்திரவத்திற்கு பின்பு, பாடுகளுக்கு பின்பு 140 வருஷம் ஆண்டவர் ஜீவனை கூட்டி கொடுத்து தீர்க்க ஆயுசு கொடுத்தார். ஏன் தெரியுமா? கர்த்தருக்கு பயந்து நடந்த மனிதன் அவர். அல்லேலூயா. இன்னும் ஆபிரகாமை குறித்து ஆதியாகமம் 22:12 வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு இப்பொழுது நீ பயந்து நடக்கிறவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஆதியாகமம் 25:7-8 அவர் சொல்லுகிறார். அந்த வசனத்தை வாசிப்போம். நாட்கள் எத்தனை வருஷம் இருந்தாரு? 175 வருடம் பிற்பாடு ஆபிரகாம் நல்ல நரவயதில முதிர்ந்த பூரண ஆயுசு பறித்து தன் யாரோடு கூட, ஜனத்தாரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டார். எப்போ? பாதியில போகலையா? அவர் பூரண ஆயுசு அவருக்கு ஆண்டவர் கொடுத்தார். கர்த்தருக்கு பயந்து நடந்தபடியினால். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்பொழுது நீ கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னும் ஈசாக்கை குறித்து பார்க்கும்போது ஆதியாகமம் 35:28-29 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாமா? விருத்தாப்பியனும் ஆமென். அப்பாவை காட்டிலும் மகனுக்கு எத்தனை வருஷம்? 5 வருஷத்தை மறுபடியும் கூட்டி கொடுத்தார். 180 வருஷம் இருந்தாரு. பூரண ஆயுசு, தீர்க்க ஆயுசை கொடுத்தார் நம்முடைய ஆண்டவர். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் நம்மை அதிகமாக நடத்த போகிறார். ஆண்டவருடைய ஆயுசு நாட்களை கேளுங்க. உபத்திரம் வருது, பாடு வருதுன்னு உடனே என்னை எடுத்துரும் ஆண்டவரே, என்னை கொன்று போட்டுரு ஆண்டவரே, நான் செத்துலான்னு இருக்கிற ஆண்டவரே, எதுக்கையா என்னை படைச்சிங்க? எதுக்கையா எனக்கு இந்த குடும்ப வாழ்க்கை? எனக்கு எதுக்கையா இந்த ஒரு பிரச்சனை?
ஜெபம் பண்ணாதீங்க. இதை ஃபேஸ் பண்ணுவதற்கும் இதை எதிர்த்து நிற்பதற்கு எனக்கு ஆயுஷ் நாட்களை பெருகத்தான். நான் நல்லா இருக்கணும். என் ஆயுஷ் நாட்களை பெருக கொடுத்து என் பிள்ளைகள் நன்றாக இருப்பை கண்கூடாய் பார்க்க என் ஆண்டவர் எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி நாம் ஜெபிக்கலாமா? கொஞ்சம் எழுந்து நின்னுங்க. சீக்கிரமாக முடிக்கணும். ஏன்னா நாம் வெயில் நேரம், கரண்ட் இல்லை, கர்த்தர் உங்களை பலப்படுத்தணும். எல்லாரும் எந்திரிச்சு நின்று எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்லணும். எனக்கு ஆயுஷ் நாட்களை தாரும், என் பிள்ளைகளுக்கு ஆயுஷ் நாட்களை கொடு, என் குழந்தைகளுக்கு, என் கணவனுக்கு, என் மனைவிக்கு, என் குடும்பத்தில் ஒவ்வொரு மக்களுக்கு ஆயுஷ் நாட்களை கொடுமாண்டவரே. எத்தனை பேர் கேட்க போறீங்க? என் அன்பு மகனே, மகளே, உலாபாரா சந்தரா தியாகரா போத ரேமானே போஷியா ஆயுஷ் நாட்களை கையிலே ஆண்டவர்கிட்ட. ராஜா தாவீது தேவனிடத்தில் ஆயுஷ் நாட்களை கேட்டார். அவர் என்றென்றைக்கும் உள்ள தீர்க்க ஆயுஷ் நாட்களை அவர் கூட இன்றைக்கு அந்த தீர்க்க ஆயுஷ் நாட்களை உனக்கு ஆண்டவர் கொடுக்க போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. ஆண்டவர் உன்னை பலப்படுத்த விரும்புகிறார். உன் குடும்பத்தை ஆண்டவர் இன்றைக்கு ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒரு புதிய பலனை உனக்கு அவர் கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. கேளுங்களேன் ஆண்டவரே, எனக்கு தீர்க்க ஆயுஷை கூட ஆண்டவரே. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. ஆண்டவரே, நான் சொல்ற மாதிரியாவது கேளு சொல்லுங்க. ஆண்டவரே, ஏசப்பா, எனக்கு தீர்க்க ஆயுஷ் நாட்களை கொடு, என் பிள்ளைகளுக்கு தீர்க்க ஆயுஷை கொடு, என் மனைவிக்கு தீர்க்க ஆயுஷை கொடு, என் கணவனுக்கு தீர்க்க ஆயுஷை கொடு, என் குடும்பத்தில் மக்களுக்கு தீர்க்க ஆயுஷை கொடு. ஆண்டவரே, உமக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளா எங்களை நீர் ஆசீர்வதியும். கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் கர்த்தருக்காக நாம் காணிக்கையை செலுத்தும்படியாக வந்திருக்கிறோம். காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் என் பண்டக சாலைக்கு கொண்டு வாருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். நீங்க ஆண்டவருக்காக காணிக்கை படைக்கக்கூடிய நேரத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். தேவ சமூகத்திற்கு நேராக நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். காணிக்கைகளை எடுத்துக்கொள்ளும். இந்த காணிக்கைக்காக பாஸ்டர்கள் ஜெபிப்பார்கள். அதுக்கு நாம் ஒரு பாடலை பாடும்போது முதலாவது சகோதரர்கள், பின்பு சகோதரிகள் காணிக்கை படைத்து நாம் ஜெபித்து கடந்து போக போகிறோம். நீர் ஆயுஷை கொடுக்கிற ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவாராக. பாஸ்டர்கள் இப்படி நான் ஜெபிப்பார். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறவரேன், இந்த மகிமையான நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தில் ஒரு பகுதி என்பது ஊழியத்துக்கு செலவு செய்கிறவனாக இந்த அருமையான அந்த நாளிலும் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிங்க. கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொன்னீங்களே, அந்த வேத வாக்கி நிமித்தம் உமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி கற்பிக்கிறேன். கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் உமது பிரியத்தையும் உமது அன்பையும் வெளிப்படுத்துகிறேன், உம்முடைய பாசத்தை வெளிப்படுத்துகிறேன். அவங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தையும் செய்து அதிசயமான பாதையில் நடத்துகிறவராயிருக்கிறேன். இந்த அருமையான நாளில் படைக்கிற ஒவ்வொரு காணிக்கையும் தேவன் அங்கீகரிங்க. கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும் தேவன் ஆசீர்வதிங்க. தனிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு தனிப்பட்ட குடும்பங்களை கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நிழம் ஆனந்தத்தால் பொங்கிடுவே, அதை எண்ணி எண்ணி காலமெல்லாம் பாடிடுவே. இந்த நிழம் ஆனந்தத்தால் பொங்கிடுவே, அதை எண்ணி எண்ணி காலமெல்லாம் பாடிடுவே. இயேசுவின் கிருபையாலே ரட்சிப்பு சந்தோஷத்தாலே, இயேசுவின் கிருபையாலே ரட்சிப்பு சந்தோஷத்தாலே, எங்களுள்ள ஆனந்தத்தால் பொங்கிடுதே, அது எண்ணி எண்ணி காலமெல்லாம் பாடிடுதே. நன்மையான ஈவோ பூரணமான வரம்போ, நன்மையான ஈவோ பூரணமான வரம்போ, பிதாவினால் வந்திடுவே, ஜோதியலே பிதாவினால் வந்திடுவே. இயேசுவின் கிருபையாலே ரட்சிப்பு சந்தோஷத்தாலே, இயேசுவின் கிருபையாலே ரட்சிப்பு சந்தோஷத்தாலே, அந்த ஆனந்தத்தால் பொங்கிடுவே, அதை எண்ணி எண்ணி காலமெல்லாம் பாடிடுவே. நாம் வேண்டிக் கொள்வதற்கு நினைத்து பார்ப்பதற்கு, நாம் வேண்டிக் கொள்வதற்கு நினைத்து பார்ப்பதற்கு அதிகமாய் கிரியை செய்ய வல்லவரே, அதிகமாய் கிரியை செய்ய வல்லவரே. இயேசுவின் கிருபையாலே
சேர்த்திடுவார், தம்முடனே என்னையுமே சேர்த்திடுவார். இயேசுவின் கிருபையாலே ரட்சிப்பு சந்தோஷத்தாலே, இயேசுவின் கிருபையாலே ரட்சிப்பு சந்தோஷத்தாலே ஆனந்தத்தால் பொங்கிடுதே. அதை எண்ணி எண்ணி காலமெல்லாம் பாடிடுதே. ஆனந்தத்தால் பொங்கிடுதே. அதை எண்ணி எண்ணி காலமெல்லாம் பாடிடுதே. கட்சி ஆண்டவருக்கு செலுத்துவோம். நாளிலும் கூட அருமையான மகள் இலக்கியா, அன்பு மகள் சுந்தரி, அருமையான பிள்ளைகள், பெற்றெடுத்த அருமை பிள்ளைகள், இந்த குழந்தைக்காக சாட்சி சொல்லணுமா? திரும்பி 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 வா வா வா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சாட்சிகள் சொல்லக்கூட முடியல. தைரியமா சொல்லு, தைரியமா சொல்லு. போன மாசமா இருந்தப்ப இங்கே டெலிவரி ஆகிறது ஈஸியாக திருப்பூர்வான் டாக்டர் எழுதி கொடுத்துருந்தாங்க. அந்த நேரத்தில் சரி என்ன பண்ணுறது தெரியல, நான் போயிட்டு அங்கே போனால் தெரியாத இடத்துல கொரோனா டைமில் யாரையும் உள்ள அனுமதிக்கல. நான் ஒரு பிள்ளையோடு இருந்தேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் ஆப்ரேஷன் பண்ணி தான் இந்த குழந்தைய எடுத்தாங்க. அந்த நேரத்தில் வயிறு கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு சொன்னேன். டாக்டர் சொல்லாத போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வெளியே விட மாட்டேன்ட்டாங்க. ரொம்ப மனசு பாரமாக இருந்தது. அதுக்காக ஃபர்ஸ்ட் சொல்லி நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்து ஸ்கேன் பண்ணி பார்த்து நல்லா இருக்கு போனேன். ஆண்டவருடைய கிருப்பிலாம் சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கு ஆண்டவருக்காக கோடான கோடி நன்றி. எங்களுடைய பிள்ளைக்கு குழம்பு பேரப்பிள்ளை பிறந்திருக்கு. எல்லாம் சந்தோஷம் பிரியமா வந்தோம். அதுக்காக ஆண்டவர் இந்த அளவுக்கு எங்களுக்கு திருப்பியாக நடத்துனதுக்கு ஆண்டவர் கோடான கோடி நன்றி. இதுக்காக என் குடும்பத்துக்காக பேரப்பிள்ளைக்காக வச்சுருங்க. இன்னொரு சாட்சி, இந்த அம்மா ஆண்டவர் அறியாதவங்க, அந்த சர்ச்சுக்கே போகாதவங்க. இன்னைக்கு தான் நான் கூட்டிகிட்டு வந்துருக்குறேன். அவங்க மருமக மாசமாக இருந்தப்பா நீர் கம்மியாக இருக்குன்னு சொல்லி டாக்டரு ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. இவங்க ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கா, நல்லா என் குழம்பு நல்ல வழியாக பிறக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ண சொன்னாங்க. ஒவ்வொரு நாளும் விடாமல் 2 பேரும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஆனா ஆண்டவருடைய கிருபையில நல்ல வழியா பேத்தி பிறந்திருக்குது. நான் சாட்சி சொல்லி காணிக்கி வைக்கிறேன். என் பேத்திக்காக ஜெபம் பண்ணுன்னு சொன்னாங்க. நான் ஜெபம் பண்ண நல்லபடியா அவங்களுக்கு பேத்தி நல்லபடியா பிறந்துருச்சு. நல்லா ஆரோக்கியமா இருக்கு. அதுக்காக நல்லா ப்ரே பண்ணிக்கங்க. ஆண்டவர் அறியாம இருந்தாலும் ஆண்டவரை நம்பி நான் உங்க சர்ச்சுக்கு நான் சாட்சி சொல்றேன். காணிக்கி வைக்கிறேன்னு வேண்டினாங்க. அதுக்காக இன்னைக்கு அவங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன். அந்த குடும்பத்துக்காக வேண்டிக்கிங்க. அந்த குடும்பத்தில் இன்னொரு காரியத்துக்காக இங்கே எல்லாரும் நம்ம சபையோர் எல்லாரும் வேண்டிக்கிங்க. அவங்க மகனுக்கு வேலை செய்கிற இடத்துலயே வேலை காலியாக இருக்கு. அந்த வேலை அந்த மகனுக்கு கிடைச்சி அவங்க இன்னும் இந்த இடத்துல அவங்க சாட்சி சொல்லணும். அதுக்கேற்ற அரிசிட்டு ஆண்டவர் செய்யணும். அந்த குடும்பத்துலேயும் ஆண்டவருக்குள்ள குடும்பமாக வர நீங்கள் அவங்க எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கணும். அதுக்காக வேண்டிக்கிங்க. ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. எங்கள் ஜெபத்தை கேட்டதுக்கு ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. அருமையான மகள் இலக்கியா, அவளுடைய படிப்பின் காலங்கள் சிறு வயது தொடங்கி நல்ல அறிமுகமான மகா, நல்லா படித்தா. கர்த்தர் நல்ல ஒரு ஏற்ற துணையை கொடுத்தார், நல்ல ஒரு கனியை கொடுத்தார். எவ்வளவோ கலைவினா சரீரத்தில் இருந்த போதிலும் கூட நான் ஏதோ டைம் தான் போவேன். சிபி நகரில் தான் அவங்க அங்கே இருக்காங்க. முதல்ல உப்புப்பாளையத்தில் இருந்தாங்க. நம்முடைய பாஸ்டர் அவர்கள் அடிக்கடி போவாங்க. நான் ஏதோ ஒரு டைம் போய் ஜெபம் பண்ணிட்டு வருவேன். அவளுடைய சரீர பலவீனை மாற்றி போட்டு இந்த குழந்தையை ஆண்டவர் பெற்றெடுக்க உதவி செய்த ஆண்டவர் குழந்தைக்கு நல்ல பலனை சுகத்தை ஆண்டவர் கொடுக்கும்படியாக சகல மேன்மைக்கு அனைத்து தரும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த அருமையான அவங்க பேர் என்னமா? ராணியம்மா. அவர்கள் ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான். ஆனால் அவர்கள் செபித்தார்கள். கர்த்தர் அந்த அருமையான மகளுடைய மகளுக்கா பேத்தி மருமகள் அவனுக்கு நல்ல நல்ல பேர பிள்ளையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், பேத்தியை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு ஒரு சாட்சியாக நிற்க கிருபை தந்திருக்கிறார். நம்ம வசனத்தை கேட்டோம் இல்லையா? வசனத்தை கேட்டோம். நம்ம ஆண்டவர்கிட்ட என்னத்தை கேட்கணும் சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. எல்லாத்தையும் கேட்கிறோம். இதை ஒண்ணு மட்டும் கோட்டை விட்டுருவோம். நம்ம எப்பவுமே
ஆண்டவரே எல்லா ஆசீர்வாதத்தையும் எனக்கு தந்திருக்கிறீங்க. என் பிள்ளைகளை கட்டி கொடுத்துட்டேன். என் பிள்ளைகளை காணும்படியான தீர்க்காசி எனக்கு கொடுங்க ஆண்டவரே. நம்ம ஜெபம் பண்ணணும். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, நல்ல தீர்க்க ஆயுசு பலனையும் ஆரோக்கியத்தில் கூட ஆண்டவரே சொல்லி நம்ம தொடர்ந்து என்ன சத்தப்படாதீங்கம்மா. செபிக்கிற நேரம் டிஸ்டர்ப் கூட நல்ல கவனிங்க. நம்ம ஜெபம் பண்ணணும். ராஜா ஆண்டவரிடத்துல தீர்க்க ஆயுஷை கேட்டார். அவர் எத்தனை தலைமுறை பிள்ளைகளை கண்டாரு? 4 தலைமுறை வரைக்கும். எல்லாரும் எத்தனையோ சொன்னாங்க. ஆனா அவர் அதை பத்தி கவலையப்படல. யோபும் எவ்வளவோ பிரச்சனைகளை கவலைப்படல. ஆண்டவருக்கு தீர்க்க ஆயுஷை கொடுத்தார். நாங்க ஒவ்வொரு நாளும் தீர்க்க ஆயுஷை கொடுங்கப்பா எங்க சபை மக்களுக்கு, என் பிள்ளைகளுக்கு நாங்க இந்த பலிபடத்துல கண்ணீரை சிந்து நாங்க சொல்லிக்கிறோம். ஆனா உங்க வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது போது ஆண்டவரை என்னை எடுத்துக்கொண்டு மட்டும் ஜெபம் பண்ணிடாத. இந்த உத்தரவத்தை நான் ஃபேஸ் பண்ண வேண்டியது எதிர்த்து நிற்கணும்யா. எனக்கு தீர்க்க ஆயுஷை கொடுங்க. நீ ஜெபம் பண்ணனா உனக்கு தீர்க்க ஆயுஷை கொடுப்பா. உன்னை பலப்படுத்துவா. இந்த பேதை அவர் ஆண்டவரை அறியாத ஒரு பேதை ஆண்டவரை ஒரு வார்த்தை சொன்ன பொழுது கேட்டார்னா நீங்கள் எல்லாம் அவரால் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க. நிச்சயமா தருவார், நிச்சயமா தருவார். அந்த தெய்வத்துக்கு முன்பாய் நிற்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தீர்க்க ஆயுஷ் நாட்கள் உங்களுக்கு கொடுப்பார். உங்கள் பிள்ளைகளுக்கு தருவார். சோர்ந்து போகாதீங்க, மனம் தளர்ந்து போகாதீங்க. உன் வியாதியை நினைத்து கலங்காத, உன் துக்கத்தை நினைத்து கலங்காத. அநேக வார்த்தைகளை சொல்லலாம். இவன் பிழைக்க மாட்டான், இவன் பிழைக்க மாட்டான், இவன் அழிந்து போய் விடுவார் என்று கலங்காதே. உனக்கு அழிவுக்கு உன்னை ஒப்பு கொடுக்காத தேவன் மத்தியிலே அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். மகனே மகளே, இந்த செய்தி கேட்டுக் கொண்டிருக்கிறீர். யாராக இருந்தாலும் சரி, நீ எங்கே அமர்ந்ததை கேட்டாலும் சரி, ஆயுஷ் நாட்களை பெருக செய்கிற ஆண்டவரை இயேசுவினிடத்திலே நீ ஓடிவா மகனே மகளே. கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுப்பார். கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுப்பார். கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். முற்பிதாக்களுக்கு அவர்கள் ஜெபித்த ஜெபங்களை அப்படியே அங்கீகரித்து ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுத்தது போல என் பிள்ளைகளாய் உங்களுக்கும் ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்துவதற்காக நாம் செய்கிற வேலை, தொழில், விவசாயங்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றின் செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் கொடுக்க போவதற்காக படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞான கிருபைகளை கர்த்தர் கொடுக்க போவதற்காக கரங்களை தரிக்கக்கூடிய சோதனை படித்து பட்டணத்து வேலையில்லாத மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை கர்த்தர் கொடுக்க போவதற்காக கரங்களை தரிக்கக்கூடிய சோதனை திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல திருமண வாழ்க்கைகளை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்க போவதற்காக கரங்களை தரிக்கக்கூடிய சோதனை முடிந்து பல வருடங்கள் ஆகிவிட்டதே, எனக்கு குழந்தை இல்லையே என்று கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்க இன்றைக்கு பிரசவத்துக்கு அநேக பிள்ளைகள் ஆயத்தமா இருக்கிறார்கள். அநேக பிள்ளைகளை பெற்றெடுத்து இருக்கிறார்கள். நம்முடைய பிரசவத்துக்கு ஆயத்தமா இருக்கிற நம்முடைய அன்பு மகள் மஞ்சு, அவளுக்கு ஏற்ற வேளையில நல்ல சுகப்பிரசவத்தை கட்டளிட்டு இந்த கனியை கர்த்தர் கையில் ஏந்த சுகபக்தரா நம் கையில கொடுக்க ஆண்டவர் கிருபை செய்யும்படியாக நம் கரங்களை தட்டி நமக்கு ஆண்டவர் கொடுத்த 2 வீலர் 4 வீலர் பிரயாணம் பண்ணும் பொழுது பிரயாணங்களை கர்த்தர் வாய்ப்பு செய்யும்படியாக கரங்களை தட்டி நம்முடைய தேசத்தை ஆட்கொண்டிருக்கிற இந்த கொரோனா என்ற கொள்ளை நோய் எல்லா பாதாளத்தை அமிழ்ந்து போகும்படியாக கரங்களை தட்டி கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு விடுதலையும் சுகத்தையும் பலனையும் ஆண்டவர் கொடுக்க போவதற்காக கரங்களை தட்டி நம்முடைய தேசத்தை ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்களுக்கு நல்ல ஞான கிருபையை தந்து நல்ல நலத்திட்டங்களை கொடுத்து அவர்களுக்கு ஜீவன் சுகங்களை கொடுக்கும்படியாய் கரங்களை தட்டி தேசம் அனைத்து நடைபெறுகிற ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்கள், மிஷனரிகள், குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் விசுவாச பிள்ளைகள் திருச்சபைகளை ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக கரங்களை தட்டி தேவனுடைய சோதனை இயேசு கிறிஸ்துவை சோதனை தேசவாளரை பரிசுத்தான கரங்களை தட்டி உற்சாகமாக கடைசி ஜெபத்தை பாஸ்டர் அவர்கள் செய்து முடிப்பார். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறவரே,
இந்த மகிமையான நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அநேகருக்கு கிடைப்படாத ஒரு பாக்கியத்தையும் சாக்கியத்தையும் எங்களுக்கு தந்திருக்கீங்க. உங்களுக்கு நன்றி. இசைக்கா ராஜாவுக்கு ஆண்டவரை 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்த தேவன் பண்ணியிருப்பதற்காக ஸ்தோத்திரப்பா. அருமையான இந்த பகல் வேலையை காண செய்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த அருமையான நாளில் பரிசுத்த ஓய்வு நாளில் இந்த பகல் வேலைகளை உம்முடைய நாமத்தை துதிக்கும்படிக்காக தந்த ஜீவனுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. நீர் கொடுத்த நல்ல பலனுக்காக ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த 5 நாட்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஜீவ சுவாசத்தை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களுடைய நாசிலே நீர் ஊதி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. இந்த ஜீவன் தான் எங்களை வீழ்ப்பித்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய மகிமை தான் எங்களை வீழ்ப்பித்துக் கொண்டிருக்கிறதப்பா. இந்த அருமையான நாள் ஆண்டவரே கர்த்தாவே, வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் இருக்கிற நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்தனுடைய திரிய நாமத்தினாலே உமது பிள்ளைகளை வாழ்த்தி உமது பிள்ளைகளை ஆசீர்வதித்து உமது பிள்ளைகளை அனுப்புகிறோம். உமது பிள்ளைகள் ஒரு புதிய பலத்தோடு, ஒரு புதிய மகிழ்ச்சியோடு, புதிய சந்தோஷத்தோடு, ஒரு புதிய ஆண்டவர் ரட்சிப்போடு, ஒரு புதிய பலனோடு உமது பிள்ளைகள் கடந்து கத்த கிருபை தருவீராக. ஆண்டவரே, வர தவறின ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சிலுவையின் அன்புக்குள்ளாக ஐக்கியப்படுவதாக தேவனே உதவி செய்தலமடைக செபிக்கிறேன். உலகத்தோடு ஐக்கியம் வராதபடிக்கு ஆண்டவரே கர்த்தாவே துதிக்கிறோம். உம்மோடு ஐக்கியப்பட, உம்மோடு ஐக்கியப்பட்டு ஆண்டவரே பிரயாணமாய் கடந்து வர கர்த்தர் கிருபை தரும்படி செபிக்கிறோம். உமது பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பா. விசேஷமாக ஒவ்வொரு நடக்கிற பரிசுத்த ஆராதனைகள் ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன். திருச்சபை சார்ந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, திருச்சபைக்குள்ளாக வந்து உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. வர தவறின ஒவ்வொரு பிள்ளைகளையும் நேசிங்க. ஆண்டவரே, உம்முடைய நாமத்துக்குள்ளாக பிள்ளைகளை வழிநடத்துங்க. உமது பிள்ளைகளை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். யாவரும் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. என்னுடைய பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவுடைய பரிசுத்தனுடைய துணையும் பாதுகாவலும் வழிநடத்தலும் இன்றும் என்றும் எப்பொழுதும் சதா காலங்களும் கர்த்தருடைய வருகை மற்றும் நம்ம அனைவரோடு கூட சதா காலங்களில் தங்கி இருப்பதாக.